இப்ப நீங்க வந்து வொர்க் பண்ணும்போது என்ன ஒரு டேட்டா செட் இல்லாம 2 டேட்டா செட் இல்லன்னா, மோர் தேன் 2 டேட்டா செட் இல்லன்னா, டேட்டா ஃப்ரேம்ல நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் என்ன இப்ப சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் இல்ல ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும். பட் அதுக்கு வந்து பர்ட்டிகுலர் ஒரு டேட்டா செட் இல்ல இன்னொரு டேட்டா ஃப்ரேம் வந்து என்ன உங்களுக்கு நாட் எனஃப்பா இருக்கு. நாட் எனஃப் அத மட்டும் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கொஸ்டினோ இல்ல இந்த டாஸ்க்கு வந்து சொல்யூஷன் எடுக்க முடியாது. அந்த டைம்ல நீங்க வந்து என்ன செய்யணும்னா என்ன, அந்த பர்ட்டிகுலர் டேட்டா செட் இல்ல அந்த டேட்டா ஃப்ரேம வந்து என்ன கம்பைன் பண்ண வேண்டியது, ஜாயின் பண்ண வேண்டியது. சோ இங்க வந்து பாண்டாஸ்ல பார்த்தீங்கன்னா வேரியஸ் டெக்னிக் ஆப்ல 2, 3 மெத்தட்ஸ் இருக்கு. சோ அந்த ஆப்ல வந்து நாங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த மல்டிபிள் டேட்டா ஃப்ரேம மல்டிபிள் டேட்டா ஃப்ரேம் இருக்கும்போது அத வந்து ஜாயின் பண்ணி ஒண்ணா மாத்தலாம். சோ அதுல வந்து இன்னைக்கு நாங்க மெர்ஜ்ன்ற ஒரு டெக்னிக் இருக்கு. பாண்டாஸ்ல வந்து மெர்ஜ்ன்ற ஒரு டெக்னிக் அகைன் அது வந்து ஒரு எஸ்கியூஎல் ஸ்டைல் ஜாயின் மெர்ஜ். நீங்க ஆல்ரெடி எஸ்கியூஎல் பார்த்திருந்தீங்கன்னா தான் தெரியும். எஸ்கியூஎல் வேரியஸ் டெக்னிக் இருக்கு. டேபிள்ஸ வந்து ஜாயின் பண்றது. மல்டிபிள் டேபிள வந்து சிங்கிளா ஜாயின் பண்றது. சோ இன்றைக்கு இதுல வந்து மெர்ஜ்ன்னா என்ன கிட்டத்தட்ட எஸ்கியூஎல் ஸ்டைல் ஒரு எஸ்கியூஎல் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஜாயின் எஸ்கியூஎல் ஸ்டைல்ன்னு சொல்ல வரேன்டா. அத மாரியான ஜாயின் சேம் அது சிமிலரா தானே இந்த ஃபங்ஷன் வொர்க் பண்ணுது. அதுக்கு தான் எஸ்கியூஎல் ஸ்டைல்ன்னு சொல்ல வரேன். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு இந்த மெர்ஜ் ஃபங்ஷன பத்தி டீப்பா பார்த்தோம். சோ அதுக்கு நான் சிவானி என்னோட சேனல்ல வந்து ஏஐ டேட்டா சயன்ஸ் மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நாங்க என்ன உங்களுக்கு தெரியும் இந்த மெர்ஜ்ன்னு சொல்லும்போது அதுന്റെ ஒரு பேசிக் சின்டாக்ஸ் இல்ல சிக்னேச்சர் வந்து இந்த மாரி ஒரு ஸ்டைல்ல இருக்கும். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல 4 பாராமீட்டர் நான் குடுத்துருக்கேன். இப்ப ஒன்று வந்து லெஃப்ட்ன்றது ஒன்று மில்லியன் டேபிள். எங்களோட லெஃப்ட் சைட்ல இருக்க டேபிள். ரைட்ன்றது என்ன ரைட் சைட்ல இருக்க டேபிள். உங்களுக்கு தெரியும். டேபிள் நாங்க கம்பைன் பண்ணும்போது 2 டேபிள கம்பைன் பண்ணி ஒன்று லெஃப்ட் சைட் மற்றது ரைட் சைடு அந்த ஒரு கான்டெக்ஸ்ட் அது அந்த அப்படி ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி தான் நாங்க என்ன ஜாயின் பண்ணோம். சோ இங்க வந்து லெஃப்ட் ரைட்ன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே டேபிள்ஸ குறிக்குது. ஒன்று லெஃப்ட் சைட்ல இருக்கிறது மற்ற ரைட் சைடு. ஹவ்ன்றது இது வந்து எந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஜாயின்ல வந்து வேரியஸ் ஜாயின் இருக்குது. இன்னர் ஜாயின், ரைட் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் நீங்க ஆல்ரெடி எஸ்கியூஎல் இல்ல ஃபேமிலியரா நான் இப்ப என்ன சொல்றேன் இல்ல ஆல்ரெடி எக்ஸெல்ல ஃபேமிலியர்னா இந்த கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த ஒன்றுமே இல்ல புதுசு இல்ல. அப்படி நீங்க புதுசா இருந்தா ரொம்ப ஈஸியான கான்டாக்ட்ஸ். பட் ஒன்னுன்றது வந்து ஒன்றுமே இல்ல. நீங்க எப்படி ஜாயின் பண்ண போறீங்க? அது ஒன்னு வந்து இப்ப ஜாயின் பண்ணையில உங்களுக்கு ஒன்று தெரியும். என்ன 2 டேபிள் நாங்க ஜாயின் பண்ண போறோம்னு என்ன கட்டாயம் வந்து கொமனா ஒரு கொலமன் இருக்கும். கொமனா ஒரு கொலமன் அந்த கொலம பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 2 டேபிள் ஜாயின் பண்ணி இந்த ஜாயின் பண்ணிடலாம். இந்த கொலம வந்து சம்டைம் கீ என்று சொல்லுவோம். சோ இந்த கொமன் கோலம தான் இங்க ஒண்ணுல போட போறோம். அகைன் இது வந்து ஒரு பேசிக் 4 பாராமீட்டர் விடுது. நாங்க ஆல்ரெடி மேபி மெர்ஜ் கல்பிட் எக்ஸ்ட்ராவாவே ஒரு 3, 4 பாராமீட்டர் இருக்கு. நான் அதை ஆட் பண்ணல. சோ அந்த பாராமீட்டர் பத்தி என்ன லேட்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ இந்த 4 பாராமீட்டர் எப்படி நாங்க அப்ளை பண்ண போறோம்? எப்படி டேபிள் ஜாயின் பண்ண போறோம்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு சிம்பிள் டேட்டா செட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சரி கரெக்டா ஒரு டேட்டா செட் பண்ணு சரியா. சோ டேட்டா செட் ஒன்று கிரியேட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க pandas தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ pandas நான் இம்போர்ட் பண்றேன். அகைன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு pandas புதுசா இருக்குமென்னு இருந்தா என்னோட சேனல்ல வந்து pandas பிளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல வந்து நீங்க எல்லாமே படிக்கலாம் pandas பத்தி. சோ இதுல வந்து நான் எனக்கு தேவையான லைப்ரரிய வந்து இப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சொல்லி இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து கஸ்டமர்ஸ் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். சரி. ஸோ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து பெண்டாஸ்ல வந்து நான் ஒரு ஸ்மால் டேட்டா செட்ல ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் என்ற ஒரு கண்டெக்ஸ்ல தான் இந்த டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன் கிட்ட. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்ன்றது ஓகே உங்களுக்கு தெரியும் இந்த பெண்டாஸ்ல இருக்கிற இந்த மெயின் 2 டேட்டா டைப்ல வந்து டேட்டா ஃப்ரேம் தான் என்ன கொமன் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கிறது வந்து இந்த கஸ்டமர்ஸ் டேபிள் அதில் கஸ்டமர் ஐடி கொடுத்து கஸ்டமர் ஐடி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் ஃபார்மில் கொடுத்து நீங்க டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தெரியும் இன்சைட்ல ஒரு டிக்ஷனரி ஸ்டைல தான் கிரியேட் பண்ணோம். ஓகே நாங்க வந்து ஆல்ரெடி எங்களோட pandas பிளேலிஸ்ட்ல வந்து இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க புதுசுன்னா செக் பண்ணிக்கணும். ஸோ இங்க 3 காலம் போட்டுக்கணும். நேம், சிட்டி, மெட்டா கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு நாங்களோட கஸ்டமர்ஸ் அண்ட் டேபிள் எங்களோட ஃபர்ஸ்ட் டேபிள் சரியா ஃபர்ஸ்ட் டேபிள் நான் உங்களுக்கு நேம் பண்றேன். கஸ்டமர் நீங்க பிரிண்ட் பண்ணீங்க இதான் எங்களோட கஸ்டமர்ஸ் டேபிள். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்ததுனால லெஃப்ட் டேபிள் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு லேட்டரா வந்து நான் இப்போ ஜாயின்ல வந்து லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் இந்த கண்டாக்ட்ஸ் கலெக்ட் ஸோ அதுக்கு பர்பஸ்க்கான இந்த லெஃப்ட் கஸ்டமர்ஸ் லெஃப்ட் டேபிள் கொடுத்து வச்சுக்கோங்க சரியா ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டி. அடுத்தது வந்து நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணேன். காமனா வந்து நாங்க ஜாயின் பண்ணோம்னா கட்டாயம் மல்டிபிள் 2 டேபிள் தேவை. மினிமம் 2 டேபிள் தேவை. சோ நான் ஒரு டேபிள் அடுத்தது வந்து ஓடர்ஸ் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். சரியா நீங்க ஆல்ரெடி நீங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வேற எஸ்கியூஎல் இல்ல எக்ஸெல்ல வந்து இப்படி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லை. அகைன் அப்படி ஒர்க் பண்ணாட்டி அது இன்னும் சின்ன விஷயம். ஸோ இப்போ நான் ஓடர்ஸ் ஒரு டேபிளுக்கு இந்த பேண்டாஸ் டாட் பிடி டாட் டேட்டா ஃப்ரேமை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அகைன் உங்களுக்கு இப்படி புதுசா இருந்தா என்னோட சேனல்ல வந்து பேண்டாஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல எப்படி இந்த டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணி ஒரு சிம்பிளா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுது அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ இதுக்கு இங்கே என்ன 3 டேபிள் அதான் ஒரு டேபிள் அதுல 3 காலம் கொடுத்து ஆர்டர் ஐடி கஸ்டமர் ஐடி அமௌண்ட் கொடுத்து ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் டிக்ஷனரி தெரியும் கேர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் ஆகி கேர்லி பிரேஸ் லிஸ்ட் முடியும். ஸோ இங்க வந்து 3 டேபிள் இருக்கு. ஸோ 3 டேபிள்ல 3 காலம்ஸ் இருக்கு கிரியேட் பண்ணிக்க என்னதுக்காண்டி எங்களோட ஜாயின் பர்பஸுக்காண்டி பாத்தீங்கன்னா என்ன எங்களோட 2வது டேபிள் சரியா
ரெண்டாவது டேபிள் வந்து நான் வந்து ரைட் டேபிள் வரேன் என்ன எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காண்டி வேற ஒன்றுமே இல்லை. ரைட் டேபிள் வரும் சரியா. இப்போ வந்து இப்போ ரெண்டு டேபிள் இருக்கு சரி. இந்த ரெண்டு டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி ஒன்று இருக்கு. இப்போ முதலாவது இருக்கிற கஸ்டமர் ஐடி நேம் சிட்டி இருக்கு. ரெண்டாவது டேபிள் ஓர்டர் ஐடி கஸ்டமர் ஐடி அமௌண்ட் இருக்கு. இந்த ரெண்டு டேபிளையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி என்ற ஒரு கொலம் வந்து கொமனாக இருக்கு சரியா. கஸ்டமர் ஐடி என்ற கொலம் வந்து கொமனாக இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னா ரெண்டு டேபிளை வந்து ஜாயின் பண்றேன்டா பேசிக்கா வந்து என்ன எங்கள்கிட்ட வந்து கட்டாயம் ஒரு கொலமா மினிமம் ஒரு கொலமா அது கொமனா இருக்கணும் அந்த ரெண்டு டேபிள். அப்போ இந்த ரெண்டு டேபிளையும் உங்களால் ஜாயின் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியான்னு வந்து ஓகே எங்களுக்கு என்ன எங்களோட கொலமா ஜாயின் பண்ண எங்களோட டேபிளை ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெண்டு கொமன் கொலம் வந்து எங்களோட ரெண்டு டேபிள்லையுமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இன்னர் ஜாயின் ஒரு கண்டாக்ட்ஸ். அதாவது இன்னர் ஜாயின் சொன்னா உங்களுக்கு மல்டிபிள் மெத்தட்ல நாங்கள் ஜாயின் பண்ணலாம்னு உங்களுக்கு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இப்படி இன்னர் ஜாயின்ல வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன்னர் ஜாயின் சொல்ல வரது ஒன்றுமே இல்லை. எங்களோட டேபிள் ஒன் என்னன்னா எங்களோட கஸ்டமர் டேபிள் சரியா. அதான் லெஃப்ட் டேபிள். அடுத்தது வந்து பார்ப்போம் டேபிள் 2. நீங்க இந்த கிரால மண்வரி படத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது டேபிள் 1. அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட் மேலே கொடுத்தேன் சரியா. கஸ்டமர்ஸ் டேபிள் ரைட் சைடில் இருக்கிறது டேபிள் 2. அதான் எங்களோட ஓர்டர்ஸ் டேபிள் சரி. நீங்கள் அதில் கன்ஃபியூஸ் ஆகிறது டேபிள் 2 அண்ட் ஓடுவோம். நீ இதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டேபிள் 2 மேலே இருக்கிறது என்ன டேபிள் 1 சரி. நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்தா லெஃப்ட் சைடில் இருக்கு. அட்ஸ் மீன் ஒன்றும் இல்லை. டேபிள் 1 லெஃப்ட் சைடில் லெஃப்ட் டேபிள். அடுத்து என்ன ரைட் டேபிள் வந்து டேபிள் 2 ரைட் சைடில் இருக்கு சரியா. அப்போ இந்த படத்தின் படியும் அப்படி தான் இருக்கு. டேபிள் 2 வந்து ரைட் சைடு. ஸோ இங்கே வந்து இன்னர் ஜெயின் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா மிடில் பார்ட் மட்டும் கலர் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் வந்து நான் W3 ஸ்கூல்ல இருந்து எடுத்துறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிடில் பார்ட் மட்டும் என்ன கலர் பண்ணியிருக்கா. அப்போ உங்களுக்கு இன்னர் ஜாயின்டா என்ன நடக்குமெண்டா நாங்கள் ரெண்டு டேபிள் ஜாயின் பண்ணும்போது டேபிள் 1 டேபிள் 2 நாங்கள் ஜாயின் பண்ணும்போது அதில் இருக்கிற கொமனான ரோஸ் மட்டும்தான் எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டில் வேற போகுது. கொமனான ரோஸ்னா ரெண்டுக்குமே மச்சிங்கான ரோஸ். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின்ல இந்த கலர் பண்ணியிருக்கிற பாட்டை எங்களோட இன்னர் ஜாயின் கண்டாக்ட் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு டேபிள் இருக்கு சரியா. டேபிள் 1 இது இதான் எங்களோட டேபிள் 1. அதாவது இந்த டேபிள் 2 மேலே இருக்கிறது டேபிள் 1. இந்த கஸ்டமர் ஐடி நேம் சிட்டி இருக்கிறது டேபிள் 1. மற்றது கஸ்டமர் ஐடி ஓர்டர் ஐடி அமௌண்ட் இருக்கு. அப்போ இங்கே நாங்கள் என்ன சொன்னாங்க இன்னர் ஜாயின்டா கொமனான இருக்கிற ரோஸ். அப்போ கொமனான இருக்கிற ரோஸ் பார்த்தீங்கன்னா கொமன் கோலம் கண்டுபிடிச்சிட்டா என்ன கஸ்டமர் ஐடி. இதில் வந்து வேறுங்க 1 2 3 4 கஸ்டமர் ஐடி 4 இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கு 4 இல்லை ஆனால் 5 இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா விளங்கும் என்ன கொமன் ரோஸ் வந்து என்ன கொமன் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். கொமன் இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது கொமன் கொலமா கண்டுபிடிச்சிடும். அந்த கொமன் கொலமுல இருக்கிற கொமன் இன்ஃபர்மேஷன் வந்து கொமன் ரோஸ். ஐடியை பாருங்க எங்கள்கிட்ட வந்து இந்த இதில் வந்து ஐடி வந்து 5 இல்லை. அதே நேரம் என்ன 3 இருக்கா. எஸ் இங்கே 3 இருக்கு. அப்போ நாங்கள் ஜாயின் பண்ணும்போது இன்னர் ஜாயினை யூஸ் பண்ணி எங்களோட கொலமை வந்து எங்களோட டேபிளை வந்து ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு இல்லை அப்போ போகுது. ஏனெண்டா வந்து என்ன இந்த கஸ்டமர் ஐடி 5 என்ற டீட்டெயில் வந்து எங்களுக்கு இல்லைங்க. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மட்டும் தான் இருக்கு. ஆனால் மற்ற எல்லாமே இருக்கு 1 2 3 இருக்கு. இங்கே 4 இல்லை. எஸ் ஓகே இங்கே 4 இல்லை. ஓகே இங்கே 4 இல்லை. 4 இல்லாட்டி என்ன 4 இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரப்போகுது இல்லை. இப்போ 1 2 3 1 2 3 அப்போ எங்களுக்கு வரப்போற இன்ஃபர்மேஷன் வந்து 1 2 3 கஸ்டமர் ஐடி இன்ஃபர்மேஷன் தான் வருது. நான் ஏன் சொல்ல உங்களுக்கு என்ன சொல்றேன்னு அதாவது வந்து இன்னர் ஜாயின் என்ன கொமனான இன்ஃபர்மேஷன். ரெண்டு டேபிளும் கொமனா இருக்கிற இன்ஃபர்மேஷன். ரெண்டு டேபிளும் கொமனா இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் கண்டுபிடிக்கணும். கொமன் கொலமா கண்டுபிடிக்கணும். கஸ்டமர் ஐடி தான் கொமன் கொலம். அப்போ கொமன் கொலமா பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிறது ஐடி நம்பர் இருக்கு. ஐடி நம்பர் ரெண்டுமே கொமனா இருக்குது. 1 2 3 மட்டும் தான் ரெண்டுமே கொமனா இருக்கும். 1 2 3 அப்போ 2 2 ரெமன் இருக்கு. அப்போ கட்டாயம் அதுவும் பெரும் ரெண்டோட அங்கே 2 மச்சா இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. மற்ற இங்கே 5 இருக்கு இங்க 5 இல்லை. அதே மாதிரி இங்க 5 அண்ட் ஐடி இல்லை. அது சேம் டைம் இங்க 4 அண்ட் ஐடி இருக்கு. பட் இங்க 4 அண்ட் ஐடி இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எந்தெந்த ரோ வேற போகும். ஸோ நாங்கள் அதை கோடிங் வைஸ் பார்த்துருவோம் சரியா. அன்சர்வ் பண்றேன் ஃபர்ஸ்ட் இருக்கா. ஓகே தான். இப்போ நான் வேரியபிள் வந்து என்ன இன்னும் 2 கொடுக்குறேன் சரியா. இன்னும் 2 கொடுத்துட்டு நாங்கள் வந்து என்ன உங்களுக்கு தெரியும் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி நாங்கள் யூஸ் பண்றோம். pd.merge ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்றோம். இந்த pd.merge கொடுத்து உங்களுக்கு தெரியும் என்ன உங்களோட சின்டாக்ஸ் பாருங்க. லெஃப்ட் ரைட்னு கொடுத்துருக்கோம். அப்போ லெஃப்ட் ரைட் ஒன்றுமே இல்லை. லெஃப்ட் டேபிள். அப்போ லெஃப்ட் டேபிள் நான் ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ரைட்ன்றது வந்து என்ன எங்களோட ரைட் டேபிள் கோடர்ஸ். அப்போ என்ன கஸ்டமர்ஸையும் ஓடர்ஸையும் வந்து இங்கே நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன எங்களோட 2 டேபிள் என்ன கொடுக்கும். இந்த 2 டேபிள் தான் என்ன நாங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் சரியா. அடுத்தது என்ன ஓடர்ஸ் டேபிள். அடுத்த 3வது பேராமீட்டர் என்ன எங்களோட இதில் எங்களோட பேசிக் சிக்னேச்சரில் வந்து எங்களோட சின்டாக்ஸ் வந்து ஹவ் எந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியும். இன்னர். இப்போ நாங்கள் முதல்ல இன்னர் ஜாயின் தானே வாங்க. அப்போ இன்னர் கொடுக்கும் சரியா. ஹவ் வந்து இதில் போய் இன்னர் 2 கொடுக்கும் சரி. இன்னர் 2 கொடுக்கும்போது நீங்கள் என்ன எப்படி கொடுக்கணும்டா கொடுக்கணும். அடுத்தது வந்து ஒன்றுன்றது ஒன்றுமே இல்லை. என்ன எங்கட வந்து இப்போ ஒன்றுன்றது வந்து இந்த கோலம் அதாவது கொமன் கோலம்னு சொல்ல வர்றது என்ன கொமன் கோலம் என்ன எங்களுக்கு கஸ்டமர் ஐடி தான் இந்த கொமன் கோலம். ஒன்றுன்றது வந்து
கொமன் கோலம் என்ன நாங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம் அந்த ஒரு கண்டாக்ட்ஸ் தான் இங்கே வந்து சொல்கிறோம். ஸோ நான் டபுள் கொட்டேஷனில் வந்து வரும் கஸ்டமர் ஐடி சரியா கஸ்டமர் ஐடி கொடுத்தாச்சு. இப்போ போய் நாங்கள் என்ன இன்னர் ஜாயினாக என்ன ரன் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அவுட்புட் ஒன்று வந்திருக்கு. சரி அவுட்புட்டை பாருங்க. நான் என்ன சொன்னேன் இது இன்னர் ஜாயினோட காமனான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்களா 1 2 2 3 சரியா 1 2 3 கஸ்டமர் ஐடி வந்திருக்கு, நேம் வந்திருக்கு, கஸ்டமர் ஐடி நேம் சிட்டி ஆர்டர் அப்படி ரெண்டு டேபிளுமே ஜாயின் ஆயிருக்கு பாருங்க. முதலாவது டேபிள் எங்கள்கிட்ட இருந்த விஷயங்கள் வந்து கஸ்டமர் ஐடி நேம் சிட்டி சரியா கஸ்டமர் ஐடி நேம் சிட்டி இந்த இருக்கு தான் முதலாவது டேபிள். அங்கால வரப்போது ஆர்டர் ஐடி அமௌண்ட் கஸ்டமர் ஐடி ஆர்டர் ஐடி கஸ்டமர் ஐடி அமௌண்ட் கஸ்டமர் ஐடி எங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அப்போ அது முதலே எங்கள்கிட்ட இருக்கு. என்னங்க நான் ஃபர்ஸ்ட் டேபிளில் கமெண்ட் கொள்ளாம அது ஃபர்ஸ்ட்டாகவே இருக்குது. அங்கே வந்து ஆர்டர் ஐடி அமௌண்ட் ஆர்டர் ஐடி அமௌண்ட் பிறகு நீங்கள் வேற ஆர்டர் ஐடி அமௌண்ட்ல வந்து மொத்தம் என்ன எத்தனை 5 ரோ இருக்கு. சரி 5 ரோல எங்களுக்கு வந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரோ தான் வந்துருக்கு. 4 ரோ இன்ஃபர்மேஷன் எண்டிங்கில் 4 ரோன்னு நாங்கள் சொல்ல வரேன்னா அந்த கஸ்டமர் ஐடி 1 2 3 1 2 3 எண்டிங்கில் வந்து 1 2 3 இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அது 2 வந்து எங்களுக்கு இங்கே வரணும் 2 தான் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. 2 தான் ரிப்பீட்டட் ஆகிங்க 102 103 வேறு 102 103 ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு 102 103 இந்த அது 2 வந்து 2 தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனால் இந்த 5 கஸ்டமர் ஐடி 5 டீட்டெயில் இல்லை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடியில் வரும் 5 டீட்டெயில். அதுக்கு ரீசன் வந்து என்ன இந்த இன்னர் ஜாயின் காமன் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ரிட்டர்ன். இப்போ காமன் இன்ஃபர்மேஷனுக்கு இங்கே வந்து 1 2 3 இருக்கு. ஓகே இந்த இதில் வந்து கஸ்டமர் ஐடி 4 இல்லை 4 இங்கே இருக்கு டேபிள் 1ல இருக்கு 4 தான் எங்களுக்கு டேபிள் 1 ஜஸ்ட் 4 இருக்கு. ஆனால் எங்களை டேபிள் 2 அதில் வந்து 4 இல்லை அதில் 4 இன்ஃபர்மேஷன் இந்த 4 கஸ்டமர் ஐடி இருக்கா இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா கொமனான இன்ஃபர்மேஷன் அதான் கொமனான இன்ஃபர்மேஷன் அதான் இந்த மிடில் பார்ட் இந்த ரெண்டும் இந்த இன்னர் ஜாயின் இந்த ரெண்டு கொமனான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு இந்த கொமன் கோலமா. ஸோ இதான் என்ன பேசிக்கான ஒரு இன்னர் ஜாயின். ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் என்ன உங்களுக்கு ஐடியா வந்து லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயின்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை என்ன அகெயின் லெஃப்ட் ஜாயின் சொல்ல வரது லெஃப்ட் சைட்ல இருக்கிற டேபிளோட எல்லா ரோஸுமே எங்களுக்கு வரும். சரி அதாவது கலர் பண்ணி இந்த இமேஜ் வந்து டபிள்யூ ஸ்கூல் எடுத்தது. ஸோ அது ரெஃபரன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற டேபிள் லெஃப்ட் சைட் டேபிள் எது அதான் மேல நேம் கொடுத்தேன் லெஃப்ட் சைட் டேபிள் இந்த இருக்கு இதான் சாரி இந்த இருக்கு மேல டேபிள் வந்தா லெஃப்ட் சைட்ல இருக்கு. சரி அப்ப நாங்களோட லெஃப்ட் ஜாயின் டேபிள் வந்தா எங்க லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ நான் அந்த பர்பஸ்க்கு தான் லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்தேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எங்கட லெஃப்ட் ஜாயின் என்ன சொல்லுதுண்டா லெஃப்ட் சைட்ல இருக்கிற டேபிள் எல்லா ரோஸும் பெறணும். சேம் டைம் பாருங்க இதுல ஒரு என்ன ஒரு காமன் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் பண்ண மவுஸ் வச்சிருக்கிறது இன்டர்செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற டேபிள் காமனான இன்ஃபர்மேஷன் என்ன லெஃப்ட் சைட் டேபிளுக்கும் ரைட் சைடுக்கும் காமனான இன்ஃபர்மேஷன் பெறணும். சேம் டைம் என்ன லெஃப்ட் சைட் டேபிள் இருக்கிற எல்லா ரோஸும் பெறணும். லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லா ரோஸும் பெறணும். அதாவது இந்தியா டேபிள் இன்ஃபர்மேஷன் வேணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் டேபிளுக்கும் லெஃப்ட் சைட் டேபிள் அதாவது டேபிள் 1க்கு டேபிள் 2க்கும் காமனா இந்த மிடில் பார்ட் என்ன கலரா இருக்கு. டேபிள் 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் அப்போ காமன் இன்ஃபர்மேஷனும் பெறணும். நாங்கள் ஆல்ரெடி பார்த்தா அந்த காமன் இன்ஃபர்மேஷன் பெறணும். அதே லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் லெஃப்ட் சைட் டேபிள் டேக்ல வந்து எங்களோட லெஃப்ட் சைட் டேபிள் இதான் லெஃப்ட் டேபிள். சரி லெஃப்ட் டேபிள் இன்னைக்கு இந்த 1 2 3 இந்த 4 ஐடியுமே வரப்போகுது. கட்டாயம் 4 ஐடியுமே வரப்போகுது. சரியா 4 ஐடியுமே வரப்போகுது. அப்போ இதை நாங்கள் எப்படி செய்யணும் நம்ம அவுட்புட் பார்க்கும்போது இனிமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சரி நான் இதில் வந்து ஓகே நான் வந்து லெஃப்ட் டேபிள் லெஃப்ட் ஹேண்ட் நேமே கொடுக்குறேன் pd.merge. சரி அகெயின் நான் டைப் பண்ணி போகலாம். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகுது. நீங்கள் எதாவது இது ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணலான்னு. பட் அகெயின் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணல உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன கோட் எழுதினீங்கன்றது என்ன கோட் என்னத்தை பற்றி எழுதிட்டீங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு டைம் இருக்கு. சரி ரெண்டு டேபிள் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் முதலாவது நாங்கள் லெஃப்ட் டேபிள் கொடுப்போம். ரெண்டாவது வந்து என்ன ரைட் டேபிள் கொடுப்போம். சரி ரைட் டேபிள் என்ன தெரியும் லெஃப்ட் டேபிள் கஸ்டமர் ரெண்டாவது ரைட் டேபிள். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து என்ன எந்த மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு தெரியும். இது வந்து லெஃப்ட் ஜாயின் கொடுக்க போகிறோம். லெஃப்ட் ஜாயின் உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைட்ல இருக்க டேபிள் எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா ரோஸும் பெறும். சரியா அதை வந்து கொமன் கோலம் எதுன்னு பார்த்தோம்னா என்ன எங்களோட கஸ்டமர் ஐடி. அப்போ கொண்டதுல வந்து நான் கஸ்டமர் ஐடி தான் எங்களோட கொமன் கோலம் கஸ்டமர் ஐடி. ஓகே லெஃப்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவுட்புட் ஒன்று வந்துருக்கு. நான் உங்களுக்கு சொன்னால் லெஃப்ட் சைட்ல இருக்கிற டேபிள் இது லெஃப்ட் சைட்ல இருந்த டேபிள் எங்கட இதாங்கட லெஃப்ட் சைட்ல இருந்த டேபிள் எஸ் இதான லெஃப்ட் சைட்ல. அப்போ அங்கே இருந்த கஸ்டமர் ஐடி 1 2 3 4 இந்த 1 2 3 4 வந்து என்ன இங்கே வந்துரு 1 2 3 4 4 இதுவும் வந்து எங்களுக்கு முதலாவது வந்த மேலே இன்னர் ஜாயின்ல 4 இல்லை 4 கஸ்டமர் ஐடி வேறு இங்கே இருக்குது எங்கட இன்னர் ஜாயின். ஆனால் எங்கட லெஃப்ட் ஜாயின்ல வேறுங்க 4 கஸ்டமர் ஐடி வந்திருக்கு. என்ன லெஃப்ட் ஜாயின் கொடுக்கல என்ன
லெஃப்ட் ஜாயின் இட்ஸ் மீன் என்ன லெஃப்ட் சைட்ல இருக்கிற டேபிள் எல்லா ரோஸும் உங்களுக்கு கட்டாயம் வரும். சேம் டைம் என்ன இன்டர்செக்ட் பண்ற விஷயம். இன்டர்செக்ட்ன்றது டேபிள் 1க்கும் டேபிள் 2 லெஃப்ட் சைட் டேபிளுக்கும் ரைட் சைட் டேபிளுக்கும் காமனான இருக்கிற ரோஸும் நம்ம ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இப்போ காமனான இருக்கிற விஷயம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தனால 1 2 3 தான் காமனான விஷயம். இன்னர் ஜாயின்ல பார்த்தா காமனான விஷயம் மட்டும் ரிட்டர்ன் பண்ற டேபிள்லாம் வரும். இங்க பாத்தீங்கன்னா 1 2 2 3 அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா 1 2 2 3 எஸ் அதுவும் வந்துருக்கு. இந்த 1 2 2 3 எண்டேக்கு இந்த ரெண்டும் டேபிள் 1க்கு டேபிள் 2க்கு காமனான இன்வெர்ஸ் அந்த முதல் 1 2 2 3 அது எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலம் இந்த ரோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு ரீசன் வந்து நாங்க லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணது. லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணி என்ன லெஃப்ட் ஜாயின் மீனிங் என்ன டோட்டலா வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரோஸ் முழுக்க எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதாவது இந்த ஐடி கஸ்டமர் ஐடி 4 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகி என்ன வந்து லெஃப்ட் சைட் டேபிள்ல வந்து என்ன கஸ்டமர் ஐடி வந்து கஸ்டமர் ஐடி 4 இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஐடி அமௌண்ட் வந்து என்ன ஒரு வேல்யூ அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி 4 ஆர்டர் ஐடி அமௌண்ட்டும் எங்கள்கிட்ட இல்லை. போய் நீங்க ஆர்டர் ஸ்டேபிள செக் பண்ணீங்க வேண்டாம். ஓடர் ஸ்டேவ் தான் எங்களோட ஓடர் ஸ்டேவ். இதுல பாருங்க கஸ்டமர் ஐடி 4 இன்ஃபர்மேஷன் இருக்கா. கஸ்டமர் ஐடி 4 ஓட்டு அமௌண்ட் மோட்டர் ஐடி இல்ல. கஸ்டமர் ஐடி 1க்கு இருக்கு என்ன அமௌண்ட் மோட்டர் ஐடி இருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் ஐடி 2க்கு அமௌண்ட் மோட்டர் ஐடி. ஆனா கஸ்டமர் ஐடி 4க்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஓடர் ஸ்டேபிள். கஸ்டமர் ஐடி 4க்கான ஓடர் ஐடியும் அமௌண்ட்டும் இல்ல. அப்படி இல்லாததானே என்ன கஸ்டமர் ஐடி 4க்கு ஓர்டர் ஐடி அமௌண்ட் இல்லாத அந்த இடத்துல என்ன வருது என்ன பாருங்க ரீசன் இதான். நீங்க என்ன வருது நாங்க லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றோம். லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றா லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லா ரோஸுமே வருது. எல்லா அந்த லெஃப்ட் சைட்ல இருக்க டேபிள் எல்லா ரோஸுமே வருது. லெஃப்ட் சைட்ல இருக்க டேபிள் இது இதான் லெஃப்ட் சைட்ல இருக்க டேபிள். அதுல வந்து அந்த கஸ்டமர் ஐடி 4 இருக்கு. 1 2 3 4 இருக்கு. ஆனா எங்களை ஓர்டர்ஸ் டேபிள் பார்த்துக்க கஸ்டமர் ஐடி 4 என்ன இன்ஃபர்மேஷன் இல்லை. 4 இன்ஃபர்மேஷன் ஓர்டர் ஐடி அமௌண்ட்டும் இல்லை. அதெல்லாம் என்ன எங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஜாயின் அவுட்புட்ல வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வருது. ஏன்னா ஓர்டர் ஐடி அமௌண்ட் வந்து எங்களோட ஓர்டர் டேபிள் இல்லாத என்ன கொடுக்கும். சரி அப்ப இதான் லெஃப்ட் ஜாயின். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஜாயின். ஸோ ரைட் ஜாயின்ன்றது இந்த இமேஜ் வந்து ஒன்ஸ் அகைன் இட்ஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் W3 ஸ்கூல். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா வந்து இப்போ நான் திருப்பி எதை சொல்ல போகிறேன் சேம் விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணுறேன். பட் இந்த முறை என்ன ரைட் சைட். இப்போ ரைட் ஜாயின் சொல்ல வர்றது என்ன ரைட் சைட்ல இருக்கிற டேபிள் எங்கட ரைட் சைட் டேபிள் இது ஓடர்ஸ் டேபிள் எங்கட ரைட் சைட் டேபிள் அந்த டேபிளுடைய எல்லா ரோஸுமே வரும். கலர் பண்ணிக்க மீன்ஸ் என்ன அந்த டேபிளுடைய எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா ரோஸும் வரும். சேம் டைம் பாருங்க ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு ரெண்டு டேபிள் வந்து மிடில். இட்ஸ் மீன் என்ன எங்களோட லெஃப்ட் சைட் டேபிளும் ரைட் சைட் டேபிளும் இன்டர்செக்ட் ஆகிறா என்ன அதுக்குரிய காமன் இன்ஃபர்மேஷன் காமன் ரோஸ். சரியா நாங்கள் இன்னர் ஜாயின்ல வந்து இந்த காமன் அதுவும் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து என்ன செய்ய போறோம். நான் ரைட் ஹேண்ட் போடுறேன். pd டாட் merge கொடுக்குறேன். pd டாட் merge கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு முதலாவது தெரியும் என்ன கஸ்டமர்ஸ் டேபிள். ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் என்ன ஓடர்ஸ். அடுத்தது வந்து என்ன ஹவன் இந்த மாதிரி ஜாயின் பண்ண போறீங்க. நான் வந்து இங்கே ரைட் ஹேண்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து ஒன்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்றுன்றது இல்லை எந்த கொமன் கோலமால ஜாயின் ஆக போறீங்க. நான் கட்டாயம் ரெண்டு டேபிளுக்கும் ஒரு கொமன் கோலம் இருக்கும். இங்கே கஸ்டமர் ஐடி. சரி நீங்கள் வேற டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணும்போது கட்டாயம் அங்கே ஒரு கொமன் கோலம் கட்டாயம் இருக்கும். சரி நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிறைய டேட்டா செட் இன்டர்நெட்ல இருக்கு. எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரி ரைட்டு நான் கொடுக்கும். சரியா ரைட்டை கொடுத்துட்டு பார்த்தீங்களா என்ன எங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் ஒன்று வந்துருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள்ட ரைட் டேபிள் என்ன சொன்னாங்க ஓடர்ஸ் டேபிள் ரைட் சைடில் இருக்கு. அதில் பிரிண்ட் பண்ணி பார்க்க மேலே போகாமல் இதாங்களோட ஓடர் டேபிள்ஸ் இதாங்களோட ரைட் சைடில் இருக்க டேபிள். சரி ரைட் சைடில் ஓடர்ஸ் டேபிள் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ 0 1 2 3 4 ஐடி வந்து கஸ்டமர் ஐடியை பாருங்க. கஸ்டமர் ஐடி கஸ்டமர் ஐடி போனோம். அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் பாருங்க 1 2 5 3 1 2 5 3 பார்த்தீங்கன்னா 1 2 2 5 3 அப்போ எங்களை பாருங்க தான் எங்களோட ஓடர்ஸ் டேபிள். இது வந்து எங்களோட ரைட் டேபிள் ரைட் சைட்ல இருந்து டேபிள் அப்படிதான் மேலே மென்ஷன் பண்ணாங்க. அதுலேயே கஸ்டமர் ஐடி என்ன 1 2 2 5 3 பாருங்க 1 2 2 5 3 இட்ஸ் மீன் என்ன எங்களோட கஸ்டமர் இந்த ஓடர்ஸ் டேபிள்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு வந்துட்டு ஓடர்ஸ் டேபிள் இருக்கு. ஓடர் ஐடி கஸ்டமர் ஐடி இந்த இருக்கு ஓடர் ஐடி கஸ்டமர் ஐடி அடுத்தது என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்துட்டு. சேம் டைம் எங்களுக்கு தேவை எங்களோட லெஃப்ட் சைட்ல இருக்கிற டேபிள் காமன் இன்ஃபர்மேஷன். அதாவது லெஃப்ட் சைடுங்க ரைட் சைடுங்கிற காமன் இன்ஃபர்மேஷன் என்ன லெஃப்ட் சைடு ரைட் சைடு காமன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்கள் மேலே இன்னர் ஜாயின்லேயே பார்த்துனாங்களே என்ன இந்த 1 2 2 3 இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் காமன் இன்ஃபர்மேஷன். காமன் இன்ஃபர்மேஷன் இந்த 1 2 2 3 இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் காமன் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட டேபிள் இருக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன் 1 2 3 அங்கே இருக்கிற டேபிள் இந்த இருக்கு 1 2 1 இருக்கு 2 இருக்கு அதே நேரம் 3 இருக்கு. இது வந்து காமனான இன்ஃபர்மேஷன் என்ன ரெண்டு டேபிளுக்குமே காமனான இன்ஃபர்மேஷன் தான். டேபிள் 1க்கும் டேபிள் 2க்கும் காமனான சேம் டைம் வந்து
பாருங்க இப்ப எங்க இடத்துல என்ற வெளியே இங்க 2 இடத்துல வந்துது. எங்க என்ற வெளியே 2 இடத்துல வருதுன்னா, நேமும் சிட்டியும் வருது. கஸ்டமர் ஐடி 5 கஸ்டமர் ஐடி 5 என்ற இடத்துல நேமும் சிட்டியும் என்ன இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்டா நீங்க போய் எங்கட கஸ்டமர் ஐடி 5 ஓகே. எங்க கஸ்டமர் ஐடி 5 வந்து ஆர்டர் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு அமௌண்ட் இருக்கு 30. ஓகே. அமௌண்ட் வந்து 30 இருக்கு. சேம் டைம் அந்த ஆர்டர் ஐடி 104 இருக்கு. ஆனா நேம் அண்ட் சிட்டி என்று ஒன்றும் இல்ல. இப்ப போய் எங்கட கஸ்டமர்ஸ் டேபிள் அதாவது எங்கட லெஃப்ட் சைட் டேபிள். இதை பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி 5ன்றதுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்கட கஸ்டமர்ஸ் டேபிள் ஆக்சுவலி எங்கட லெஃப்ட் சைட் டேபிள் சரியா லெஃப்ட் சைட் டேபிள்ல வந்து கஸ்டமர் ஐடி வந்து 5 இன்ஃபர்மேஷன் இல்ல. கஸ்டமர் ஐடி 1 2 3 4 ஆனா 5 டீடைல் இல்ல. 5 டீடைல் நேம் சிட்டியும் 5 கொடுக்கல இந்த கஸ்டமர்ஸ் டேபிள்ல வந்து. அதால தான் இந்த நேம் சிட்டியும் என்ன கஸ்டமர் ஐடி 5 இது வந்து எங்கட கஸ்டமர் ஐடி 5ன்றது வந்து ஆல்ரெடி என்னோட டேபிள்ல இருக்கு. ஆனா எங்கட கஸ்டமர்ஸ் டேபிள்ல வந்து அந்த 5 ஐடிக்கு நேம் சிட்டியும் கொடுக்காது என்ன. நாங்க ஜாயின் பண்ணும்போது நொட்டபையில் உள்ள என் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணி என்ன ஜாயின் பண்ணி அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். அப்ப ஜாயின் அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ண வேல்யூ அப்படி இல்லாதபடியா என்ன வேறு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தெரியும். இதான் என்ன ரைட் ஜாயின் ரைட் சைட் குழம்புல எங்கட இது ஓடர் டேபிள் அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் ஆகும். அப்படி எல்லா இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் ஆகி கஸ்டமர் ஐடி 5 எங்களுக்கு வந்துடும். முழு இன்ஃபர்மேஷன் தேவைதான். சேம் டைம் வந்து இன்டர்செக்ட் பண்றது என்ன இன்டர்செக்ட் பண்றதுன்னு இந்த படத்தின் படி பாத்தீங்கன்னா 2 டேபிளும் காமனான டேபிள் 1க்கும் டேபிள் 2க்கும் ஓர்டர்ஸுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் காமனான இன்ஃபர்மேஷனும் பெறும். காமனான இன்ஃபர்மேஷனும் ரிட்டர்ன் அப்படி அது ஓகே அது ரிட்டர்ன் ஆயிடும். பட் இந்த 5 ஐடி எங்களுக்கு இந்த ரைட் ஜாயின் கொடுக்குறதால கஸ்டமர் ஐடி 5 உள்ள வர்றதால எங்கட கஸ்டமர்ஸ் டேபிள்ல வந்து இந்த 2 இன்ஃபர்மேஷனும் இல்லாதபடியா அந்த இடத்துக்கு இன்னும் இதான் எங்கட ரைட் ஜாயின் தோலாங்கன்னு சொல்றேன். அடுத்தது வந்து அவுட்டர் ஜாயின் ஒன்று மேல என்ன இது ஃபுல்லா வந்து என்ன 2 டேபிளையும் கம்ப்ளீட்டா வந்து ஜாயின் பண்ணுது. இட்ஸ் மீன் என்ன டேபிள் 1 எல்லா ரோஸும் வரும். டேபிள் 2 என்ன எல்லா ரோஸுமே வந்து வரும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு என்ன மாதிரி அவுட் வரும் அங்க என்ன வெளியே வரப்போகுது. சரி இப்ப நான் போற நான் அவுட்புட்டை என்ன உங்களுக்கு விஷுவலா காட்டினேன் இனிமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து கிட்டத்தட்ட யூனியன் சொல்லுவோம். சரி யூனியன் சொல்ல வர ஃபுல்லாவே மெர்ஜ் ஆயிடுச்சு மீன் 2 டேபிள் 1 எல்லா ரோஸும் பிளஸ் டேபிள் 2 எல்லா ரோஸுமே வந்து உங்களுக்கு அவுட்புட்ல வரும். அவுட்புட்டை கிரியேட் அவுட்டர்னு கொடுப்பேன். கொடுத்துட்டு pd.merge டேபிள் ரன்னிங் கொடுக்குறேன். கஸ்டமர்ஸ் டேபிள்ஸ் orders என்ன அவுட்டர் கொடுக்குறேன். ஸோ அவுட்டர்ன்றது உங்களுக்கு என்ன அவுட்புட்டை பார்க்க இன்னும் பெட்டர் ஆகலாங்க என்ன சொல்றேன். வந்து 1ல வந்து எங்களோட கொமன் கோலம் என்ன கஸ்டமர் ஐடி ஓகே ரன் பண்ணி பார்த்துருவோம். அவுட்டர் பார்த்தீங்களா கஸ்டமர் ஐடி எல்லாம் இருக்கா 1 இருக்கு 2 இருக்கு 3 இருக்கு 4 இருக்கு டோட்டல் கஸ்டமர் ஐடியும் இருக்கு. சரியா டோட்டல் கஸ்டமர் உங்களுக்கு சொன்னா 2 டேபிள் இன்ஃபர்மேஷனுமே கட்டாயம் எல்லாமே இருக்கும். எல்லாமே அவுட்டர் ஜாயின் சொல்ல வர 2 டேபிளுங்கடா கஸ்டமர்ஸ் டேபிளும் சரி ஆர்டர்ஸ் டேபிளும் சரி. இப்போ நீங்க இதோட ஆர்டர்ஸ் டேபிள் சரியா இது ஆர்டர்ஸ் டேபிள் என்ன இருக்கு கஸ்டமர் ஐடி 1 1 2 2 5 3 இருக்கா இதுல 1 2 5 3 ஓகே முழுக்கே இருக்கு. முழு ஐடி இட்ஸ் மீன் என்ன முழு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டர்ஸ் டேபிள் இருக்க முழு இன்ஃபர்மேஷன் இங்க வந்துட்டு. சேம் டைம் அடுத்த டேபிள் என்னங்கட கஸ்டமர்ஸ் டேபிள் சரி எங்கட லெஃப்ட் சைட் டேபிள் சரியா கஸ்டமர்ஸ் டேபிள் அதை பிரிண்ட் பண்ணி வேணுங்க. கஸ்டமர் 1 2 3 4 1 2 3 4 இருக்கு 1 2 3 4 4 இருக்கு. சரியா அப்ப டயானா எஸ்எஃப் இருக்கு. சரியா அப்ப பாத்தீங்கன்னா இந்த எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருக்கு. பட் இங்க பாருங்க என்ஏஎன் வந்து 2 இடத்துல வருது. இந்த ரோட ஒரு என்ஏஎன் வருது. நேமும் சிட்டியும் என்ஏஎன் கஸ்டமர் ஐடி 5 அது ஏனண்டா உங்களுக்கு திருப்பி சேம் இந்த கஸ்டமர் ஐடி 5 இங்கே இருக்கு. கஸ்டமர் ஐடி 5 ஆர்டர் டேபிள்ல வந்து கஸ்டமர் ஐடி இன்ஃபர்மேஷன் இருக்கு. அமௌண்ட்டும் ஆர்டர் ஐடி இருக்கு. பட் சேம் டைம் எங்க கஸ்டமர்ஸ் டேபிள்ல வந்து ஆர்டர் ஐடிக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. கஸ்டமர் ஐடியில வந்து எங்க கஸ்டமர்ஸ் டேபிள்ல வந்து கஸ்டமர் ஐடி 5க்கு வந்து இன்ஃபர்மேஷன் இல்ல. 1 2 3 4 மட்டும் தான் இருக்கு. அப்ப 5க்கு வந்து இன்ஃபர்மேஷன் இல்ல. அந்த நேமும் சிட்டியும் கஸ்டமர்ஸ் டேபிள்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி நேமும் சிட்டியும் கொடுக்குறேன். ஆனா கஸ்டமர் ஐடி 5 வந்து இந்த கஸ்டமர்ஸ் டேபிள்ல இல்லாததால அந்த நேமும் சிட்டியும் வந்து என்ன கஸ்டமர் ஐடி 5 எடுத்துக்கான என்ன சேம் டைம் பாருங்க இந்த கஸ்டமர் ஐடி 4 இருக்குல்ல நாங்க வந்து 2 டேபிளோட இந்தியா ரோஸையும் என்ன கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணி கஸ்டமர் ஐடி கோமன் கோலமால சேம் டைம் இதுக்கு பார்த்தோம். ஓகே என்ன ரீசெண்ட் வந்துட்டு இங்க வந்து பாருங்க 4 அதாவது கஸ்டமர் ஐடி 4 விஷயம் இருக்கு தானே. கஸ்டமர் ஐடி 4 இதுல வந்து கஸ்டமர் ஐடி 4க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆர்டர் ஐடியும் அமௌண்ட்டும் வந்து என்ன இருக்கு. அதே என்ன இருக்குன்னா எங்கட கஸ்டமர் டீடைல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி 4 இருக்கு. அப்ப அங்க வந்து நேமும் சிட்டியும் கொடுத்துருக்காங்க. அழகு நீங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் 4 நேமும் சிட்டியும் இருக்கு.
இப்ப எங்களுக்கு இந்த கஸ்டமர் ஐடி 4க்கு ஆர்டர் ஐடியும் அமௌண்ட்டும் வேணும். அப்ப கஸ்டமர் ஐடி 4க்கு ஆர்டர் ஐடியும் அமௌண்ட்டும் தேவை. நாங்க ஆர்டர்ஸ் காலத்துல போய் கஸ்டமர் ஐடி 4 இருக்கா? பாத்தீங்கன்னா என்ன? இங்க கஸ்டமர் ஐடி 4 என்ற இன்ஃபர்மேஷன் இல்ல. கஸ்டமர் ஐடி 4க்குரிய இன்ஃபர்மேஷன் வந்து எங்களோட ஆர்டர்ஸ் டேபிள்ல இல்ல. அப்படி ஆர்டர்ஸ் டேபிள்ல கஸ்டமர் ஐடி 4க்குரிய இன்ஃபர்மேஷன் இருந்தா எங்களுக்கு என்ன? ஆர்டர் ஐடியும் அமௌண்ட்டும் எங்களுக்கு இருந்திருக்கு. இந்த ஆர்டர்ஸ் டேபிள்ல வந்து கஸ்டமர் ஐடி 4க்குரிய இன்ஃபர்மேஷன் இருந்திருந்தா எங்கள்ட்ட வந்து ஆர்டர் ஐடியும் அமௌண்ட்டும் இருந்திருக்கும். இங்க வந்து கஸ்டமர் ஐடி 4க்குரிய இன்ஃபர்மேஷன் இல்லாததால அமௌண்ட் ஆர்டர் ஐடியும் என்ன? எங்களுக்கு வந்து என்ன? என்ன இருக்கு. என்ன இருக்கு என்ன? அந்த வேல்யூ பர்ட்டிகுலர் ஆர்டர் டேபிள் இல்லாததால நாங்க ஜாயின் பண்ணும்போது அதுவும் அவுட்டர் ஜாயின் என்ன? டோட்டல் ரோவே கம்பேர் 2 டேபிள் என்டிஆர் ரோஸே கம்பேர் பண்ணும்போது இந்த கஸ்டமர் ஐடி 4 இன்ஃபர்மேஷன் கம்பைன் ஆகும்போது நேமும் சிட்டியும் இருக்கும். ஆர்டர் ஐடி அமௌண்ட் வந்து இல்ல. ஏன்னா ஆர்டர்ஸ் டேபிள் இல்ல. அதே மாதிரி இங்க வந்து இந்த கஸ்டமர் ஐடி 5க்குரிய டேபிள் ஐடியா வந்து கஸ்டமர் ஐடி 5க்குரிய இன்ஃபர்மேஷன்ல வந்து நேமும் சிட்டியும் இல்ல. ஏன்னா வந்து இந்த கஸ்டமர் டேபிள்ல வந்து நேம் சிட்டியும் இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாததுல வந்து இந்த 2 வேல்யூயும் வந்து என்னால ரிப்ரசென்ட். சோ இதான் என்ன? ஒரு ஜாயின்னு சொல்லுவாரு மெர்ஜ் அதாவது மெர்ஜ் பண்றோம். இந்த 2 டேட்டா உங்களுக்கு சிம்பிள் டேட்டா செட் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு ஈஸியா வந்து எனக்கு விளங்கப்படுத்திருக்கேன். ஆனா வந்து இப்ப நீங்க பெரிய டேட்டா செட்ல வைக்கும்போது சேம் கான்செப்ட் தான். ஒன்றுமே இல்ல. என்ன இப்படி நீங்க வேற வேற மெர்ஜ் ஆப்ல ஒண்ணு லைக் இன்னர், அவுட்டர் இல்லாட்டி என்ன ரைட் இல்ல லெஃப்ட் ஆப்ல பண்ணும்போது அங்க வந்து என்ன இந்த டேபிள் அந்த மிஸ்ஸிங் ரோஸ் வந்து என்னால ரிப்ளேஸ் ஆகுது. ஏன் என்னால ரிப்ளேஸ் ஆகுதுன்றத வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். அதுக்கு ரீசன் வந்து என்ன? இந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அந்த ரெலவென்ட் காலம் ரெலவென்ட் டேபிள்ல வந்து அந்த ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பர்ட்டிகுலர் டேபிள்ல வந்து இல்லாதால தான் என்ன எங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து இந்த ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இதான் என்ன ஒரு பேசிக்கா என்ன ஒரு ஓவரால் ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல வந்து நான் இந்த மெர்ஜ் ஃபங்க்ஷனை பத்தி ஃபேண்டாஸ்டிக் இருக்கிற மெர்ஜ் ஃபங்க்ஷன் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாங்க ஃபர்தரா வந்து இன்னும் சில டெக்னிக் இருக்கு. இந்த டேட்டா ஃப்ரேம் கம்பைன் லைக் கன்காட் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஜாயின் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை விட இந்த மெர்ஜ்ல வந்து சில இன்னும் ஒரு வேரியஸ் இந்த பாராமீட்டர் இருக்கு. ஸோ அதுகளை பத்தி என்ன நாங்க கம்மிங் வீடியோஸ்ல வந்து டீப்பா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்ல காமெண்ட்ஸ் இல்ல சஜஷன் இல்ல ரெக்கமெண்டேஷன் இருந்தா காமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.